Okay, students. Now we are going to discuss about part B in November 2014 University question and answers for compiler design for second MSc Computer Science students. So this we are going to discuss the 14th question. Discuss the minimization procedure of DFA. So DFA deterministic finite automata minimization procedure வந்து கேட்டிருக்கோம். The process of reducing a given DFA to its minimal form is called the minimization of DFA. So minimal DFA ஓட minimum form வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா அதுதான் வந்து minimization of DFA அப்படின்ற மீனிங். ஓகேவா? It has two important points. It contains the minimum number of states, and second one is the DFA in its minimal form is called as a minimal DFA. Okay. Next, how to minimize DFA. The two popular methods for minimizing a DFA are, இப்போ என்ன பண்ணியிருக்கான், அந்த டிஎஃப்ஐ மினிமைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னதுன்னு புரியும். ஓகேவா? டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஈக்குவலன்ஸ் தியரம் அப்படின்னு ஒன்று, நெக்ஸ்ட் ஒன்று வந்து மைஹில் நேரோட் தியரம், டேபிள் ஃபில்லிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து ரெண்டு மெத்தட். ஸோ என்னென்னது ஈக்குவலன்ஸ் தியரம்ன்றது ஃபஸ்ட் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஃபில்லிங் மெத்தட்ன்றது செகண்ட் ஒன். ஓகேவா? ஸோ இதான் வந்து அந்த மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ அப்படின்ற பார்ட் பி கொஸ்டின். ஓகேவா? ஸோ டிஎஃப்ஏ வந்து மினிமைசேஷன் பண்ணலாம். பட் என்எஃப்ஏ நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனட் ஆட்டோமேட்டாவை மினிமைஸ் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ அதையும் பண்ணலாம், பட் வித் சம் டிஃபிகல்ட்டி வி ஷுட் டூ இட். ஓகேவா? நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் 15th கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங். ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சிங்கில் வந்து ஸ்டாக் வச்சு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் வந்து நம்ம சொல்லணும். ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் இஸ் அ பாட்டம் அப் பார்சர். ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இட்ஸ் அ பாட்டம் அப் பார்சர். பார்சரில் வந்து ரெண்டு கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்து டாப் டவுன், இன்னொன்று வந்து பாட்டம் அப். சில மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் டவுனில் வரும், சில மெத்தட்ஸ் வந்து பாட்டம் அப்பில் வரும். அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் வந்து இட்ஸ் அ பாட்டம் அப் பார்சர். பாட்டம் அப்னா லோவர் லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக போக என்னாகும், ஹையர் லெவல்ஸ் வந்து நம்ம ரீச் ஆகும். ஸோ இட் டேக்ஸ் த கிவன் இன்புட் ஸ்ட்ரிங் அண்ட் பில்ட்ஸ் அ பாஸ் ட்ரீ. ஸோ அதோட யூஸ் என்னென்னா, ஸ்ட்ரிங் வந்து இன்புட் வாங்கிட்டு அதில் வந்து ஒரு பாஸ் ட்ரீ வந்து க்ரியேட் பண்ணோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் த பாட்டம் அட் த லீவ்ஸ். ஸோ அதை லோவர் லெவல்ன்றது பாட்டமு, அது லீஃப் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லெவலில் தான் வந்து என்னாகும், அந்த மெத்தட் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அண்ட் க்ரோயிங் த ட்ரீ டுவர்ட்ஸ் த டாப் டு த ரூட். ஸோ லீவ்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி லோவர் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொசீட் ஆகிட்டு என்ன பண்ணும், டாப் லெவலில் இருக்க ரூட்டுக்கு போயிட்டு வந்து கன்க்ளூட் ஆகும். அதுதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்புட் வாங்கிட்டு என்ன பண்ணோம், அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணோம். ரெடியூஸ் பண்ணிட்டு என்ன ஆகும், ஸ்டார்ட் சிம்பிள். ஸ்ட்ரிங்குன்றது பார்த்தீங்கன்னா லோவர் லெவலில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் சிம்பிள் போனோம்னா, ஒன்ஸ் இஃப் யூஆர் ரீச்சிங் த ஸ்டார்ட் சிம்பிள், என்ன கான்செப்ட்னா அந்த ஷிஃப்ட் ரெடியூஸ் பாசிங்கோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் கொடுத்துருப்பான். 2 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு இம்ப்ளிமெண்ட் த ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு. ஸ்டாக் இஸ் ரிக்வயர்ஸ் டு பில்ட் த கிராமர் சிம்பிள், ஹோல்ட் த கிராமர் சிம்பிள். ஸோ ஒரு கிராமர் வந்து நம்ம இன்புட் வாங்குகிற ஸ்ட்ரிங்கில், கிராமரில் இருக்க ஸ்ட்ரிங்கில் இருக்க இன்புட்ஸை வந்து என்ன பண்ணோம், ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அண்ட் இன்புட் பஃபர் இஸ் ரிக்வயர்ட் டு ஹோல்ட் த ஸ்ட்ரிங் டு பி பாஸ்ட். இன்புட் பஃபர்ன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, எந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில் வந்து அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் ப்ரொசீஜர். இனிஷியலி ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் இஸ் ப்ரெசென்ட் இன் த ஃபாலோயிங் கான்ஃபிகரேஷன் வேர் ஸ்டாக் கண்டெய்ன்ஸ் ஒன்லி த டாலர் சிம்பிள். ஓகே, ஸ்டார்டிங்கில் ஸ்டாக்கில் டாலர் சிம்பிள் மட்டும் தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து இன்புட் பஃபர் கண்டெய்ன்ஸ் த இன்புட் ஸ்ட்ரிங் வித் டாலர் அட் இட்ஸ் எண்ட். ஸோ இதான் வந்து அதோட டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டாக் கொடுத்துருப்பான், அதே மாதிரி இன்புட் பஃபர் கொடுத்துருப்பான். ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் மட்டும் இருக்கும். இப்போ இன்புட் பஃபரில் வந்து W, டாலர் சிம்பிள் இருக்கும். இதான் வந்து இனிஷியல் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து த பார்சர்ஸ் ஒர்க் பை, எப்படி ஒர்க் பண்ணோன்னா, மூவிங் த இன்புட் சிம்பிள் ஆன் த டாப் ஆஃப் த ஸ்டாக்கு அன்டில் த ஹேண்டில் பீட்டா அப்பியர்ஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஸ்டாக். த பார்சர் கீப்ஸ் ஆன் ரிப்பீட்டிங் த சைக்கிள் அன்டில், இதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா, அண்ட் எரர் இஸ் டிடெக்டட். அது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். ஆர் ஸ்டாக் இஸ் லெஃப்ட் வித் ஒன்லி த ஸ்டார்ட் சிம்பிள் அந்த இன்புட் பஃபர் பிகம்ஸ் எம்டி. அது ஆகிற வரைக்கும், நான் இன்புட் பஃபர் எம்டி ஆகிற வரைக்கும் ஸ்டாக்கில் வந்து ஸ்டார்ட் சிம்பிள் மட்டும் இருக்கும். அதாகிற வரைக்கும் என்ன ஆகும், அந்த ப்ரொசீஜர் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆஃப்டர் அச்சீவிங் திஸ் கான்ஃபிகரேஷன்
The parser stops, halts. It reports the successful completion of the parsing. ஓகேவா? இதில் பாசிபிள் மெயின் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் கேன் பாசிபிளி மேக் த ஃபாலோயிங் 4 activities. ஸோ அது என்னன்னு தான் மேலே கொடுத்துருக்கோம் அது. சரிங்களா? So now we are going for 16th question in part B. Discuss on the operator precedence parsing technique using associative and precedent relationship. இதான் வந்து 16th question. ஸோ ஆப்ரேட்டர் precedence parsing technique தான் திருப்பி இதில் கேட்டிருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா the answer பார்த்தீங்கன்னா the grammar that have the property that no production right-side is sigma or has two adjacent non-terminals. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா grammar with the later property is called an operator grammar. இதில் ஆப்ரேட்டர் கிராமர்னா என்னன்ற டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். The following grammar for expression is not an operator grammar. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா because the right side EAE has two consecutive non-terminals. ஸோ நான்-terminals நம்ம ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இங்கே நான்-terminals வந்து என்ன அப்படின்றது கான்செப்ட் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அப்படியே இந்த கிராமர் as operator grammar substitute for A each of the an alternative for production E. அதுனா E gives E plus E or E minus E or E star E or E by E or E power of E or E minus E ID. இதான் பார்த்திங்கன்னா அந்த கிராமர் நம்ம டெரைவ் பண்ணுற கிராமரு. ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ப்ராசஸிங் ஹேஸ் நம்பர் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ப்ராசஸில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹார்ட் டு ஹேண்டில் டோக்கன்ஸ் லைக் மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சைன் வந்து நம்ம யூனரி மைனஸாக இல்லை வந்து பைனரி மைனஸான்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால அது வந்து ஹார்ட் அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்தோம். அந்த டிஸ்அட்வான்டேஜ் தான் இங்கேயும். சின்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ கிராமர் ஃபார் த லாங்குவேஜ் பீயிங் பாஸ்ட் and the operator precedent parser itself is weak. It cannot always be sure that the parser accepts exactly the directed language, desired language. So that was the second advantage. And last one பார்த்தீங்கன்னா only small class of grammars can be passed with operator precedence grammar. எல்லா டைப் ஆஃப் கிராமரும் இங்கே பாஸ் பண்ண முடியாது. ஒரு சில பர்டிகுலர் டைப் ஆஃப் கிராமர் தான் வந்து பாஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் precedence பாசிங் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? Next we are going for the 17th question in part A. Explain backpatching with example. Backpatching na enna ketirukka ad example oda solrnom. The problem generating 3 letters code is a single pass is that we may not know the labels that the control must go to the time jump statement are generated. That's the first point. So to get around this problem a series of branching statements will be used. The second point, backpatching is putting the address instead of labels when the proper label is determined. The third point, backpatching algorithm perform 3 types of operations. The backpatching algorithm பார்த்தீங்கன்னா 3 type of main operations வந்து perform பண்ணோம். அதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ரேஷன் வந்து மேக் லிஸ்ட். மேக் லிஸ்ட் என்ன பண்ணுவோம்னா create a new list containing only I and index into the array of quadruples and return pointers to the list it has made. அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஏன்னா ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். செகண்ட் ஒன் வந்து merge I, J. அது என்ன பண்ணோம் ஐயும் ஜேவும் வந்து கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு ஜாயிண்ட் லிஸ்ட்டாக கொடுக்கும், அதான் merge. And third one backpatch P, I. Insert I as the target label for each of the statements on the list pointed by small p. ஸோ இதான் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட் we are going for 18th question. Discuss on people optimization. பீப்புள் ஆப்டிமைசேஷன் என்னன்னு கேட்டிருக்கோம். பீப்புள் ஆப்டிமைசேஷன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் விண்டோ மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ரிப்பீட்டட் கோட்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கோட் ஆப்டிமைசேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம், பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுதான் பீப்புள் ஆப்டிமைசேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் அ டைப் ஆஃப் கோட் ஆப்டிமைசேஷன் பெர்ஃபார்ம்ட் ஆன் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் த கோட். It is performed on very small set of instructions in a segment of code. The small set of instructions are small part of code. Other point, it basically works on the theory of replacement in which a part of code is used. Next, people is the machine dependent optimization. People optimization is the machine dependent optimization. Optimization of people objectives. Next, we will discuss about objectives of people optimization. The objective of people optimization consists of 3 points. First one, to improve performance, to reduce memory footprint, and third one is to reduce code size.
ஓகேங்களா. பீப்புள் ஆட்டோமேஷன் டெக்னிக் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதில். நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ரெடண்டன்ட் லோட் அண்ட் ஸ்டோர் எலிமினேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான், டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங், அது செகண்ட் மெத்தட். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன், ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபோர்த் ஒன் வந்து நல் சீக்வன்சஸ். அப்புறம் ஃபிஃப்த் ஒன் வந்து கம்பைன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 17th கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா. பீப்புள் ஆப்டிமைசேஷனோட மெயின் டிஸ்கஷன்ஸ். நெக்ஸ்ட் we are going for 19th question. ஓகேவா. explain the sources of error. 19th question in part B, explain the sources of errors. sources of errors அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் வந்து எப்படி எதனாலலாம் க்ரியேட் ஆகும் அப்படின்ட்டு தான். பார்சர் ஷுட் பி ஏபிள் டு டிடெக்ட் அண்ட் ரிப்போர்ட் எனி எரர் இந்த ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராமில் இருக்க எரர்லாம் பார்சர் தான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எரர்ஸ், என்னென்ன எரர்ஸ்லாம் எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு. லெக்சிக்கல் எரர்ஸு, சின்டாக்டிக்கல் எரர்ஸு, சிமாண்டிக்கல் எரர்ஸ், லாஜிக்கல் எரர்ஸ் அப்படின்னு 4 types ஆஃப் எரர்ஸ் இருக்குது. ஸோ இதை தவிர வந்து பேனிக் மோட் அப்படின்னு ஒன்று. when a parser encounters an error anywhere in the statement, it gives the rest of the statement by not processing input for the particular statement. Next one, the statement mode. When a parser encounters an error, it tries to take corrective measures so that it can proceed without any stoppage. Next one, the error productions. Some common errors are known to the compiler dissent that may occur in the code. அது வந்து அந்த டிஸ்கஷன். நெக்ஸ்ட் வந்து global correction. So global correction na the parser considers the program in hand as a whole and tries to figure out what the program is intended to do. ஓவராலாக வந்து நம்ம எந்த ஏரியாவில் வேணால், அதாவது 4 types சொன்னோம், லெக்சிக்கல், சின்டாக்சிக்கல், சிமாண்டிக்கல், அப்புறம் வந்து கோட் ஜென்ரேட்டர். இதில் எங்கே எரர் வந்தாலும் கரெக்ட் பண்ணுறது தான் வந்து குளோபல் கரெக்ஷன் அப்படின்ற பாயிண்ட்.